பாக்யலட்சுமி சீரியலில் ஒரு 2-3 நாள் சேர்ந்து எபிசோடு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், பாக்யா ஜெனி வீட்டில் போய் பேசியிருந்தாங்க. ஜெனிக்கு வீட்டில் செயனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஜெனி ரொம்ப வருத்தப்பட்டதாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஜெனியோட அம்மா ஜெனியை வீட்டில் பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவ இன்னும் செடியனை மறக்கலை அப்படின்றது. மறுபடியும் ஜெனியோட அம்மாவும் செடியோட அம்மாவும் 2 பேரும் கலந்து பேசுகிறாங்க. இவங்க 2 பேரையும் ஒரு நாள் பேச விட்டால் போதும், இவங்க 2 பேரும் மனசு மாதிரி சேரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்ட்டு. ஆனால் இந்த முடிவை கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. உடனே பாக்யாவோட அம்மாவும் செடியோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போய் செடியோட அம்மாவும் செடியனை கூட்டிகிட்டு வராங்க. ஜெனியோட அம்மாவும் ஜெனியை கூட்டிகிட்டு வராங்க. 2 பேரையும் ஒரு ரூமில் இருந்து பேசுகிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இவங்களாம் வெளியே வந்துடுறாங்க. தற்சமயமாக அவங்க போய் அதை மீட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா உள்ள ரூமில் பார்த்து 2 பேருமே பேசிக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே சண்டையும் போட்டுக்கிறாங்க. யாருன்னா செடியனும் ஜெனியும் ரொம்பவே சண்டை போடுறாங்க. இவங்க வெளியே கதவை அடைச்சி வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஜெனி தான் ரொம்ப சண்டை போடுறாங்க. ஜெனி சண்டை போட்டுட்டு உடனே வெளியே வரலான்னு பார்த்தா வெளியே பூட்டி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து, பாக்யாவும் ஜெனியோட அம்மாவும் சேர்ந்து. திரும்ப அதுக்கப்புறமா செடியன் ரொம்பவே சமாதானப்படுத்துகிறாரு. எண்டில் சண்டைக்கு அப்புறம் செடியன் காலையிலே விழுந்துடுறாரு, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு. அப்புறம் ஜெனிக்கும் வேறு ஒன்றும் என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாக்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெனியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. பாக்யாவும் எழிலும் எங்கேயும் வெளியே போயிருக்காங்கன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் பாக்யாவும் எழிலும் என்ன செய்வாங்கன்னா, ஜெனியே செடியனை எல்லோரையும் சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க. பாக்யா மாமியார் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வைக்கிற மாதிரி காமிப்பாங்க ஜெனி கூட. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்தோன்னே ரொம்பவே அவங்க பாசமாக ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் செடியனோட தாத்தா தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் பாக்யாட்ட, நீ எப்படிமா சேர்த்து வச்ச, எப்படி இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டார். பாக்யா சொல்கிறாங்க, அவங்க 2 பேரையும் நான் பேச விட்டேன், அதான் 2 பேருமே சேர்த்துக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாக்யாவோட மாமியார் உடனே சொல்கிறாங்க, இதுக்கு சேர்ந்ததுக்கு காரணம் நீயே ரொம்ப பெருமை பித்திக்காத, அதுக்கு காரணம் நானும் தான். ஏன்னா நான் செடியனுக்கு உடனே வேறு கல்யாணம் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே தான் நீ போனேன், அவளை போய் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக தான் நான் வேணும்னே செடியனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுற மாதிரி நான் சும்மா நாடகம் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெருமை என்னையும் சேர்ந்தது மாதிரி இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதுக்கு பாக்யா எந்த ரியாக்ஷனும் பண்ணுறதில்ல. ஒன்லி ஸ்மைலோட ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ராதிகா கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் 2 பேரும் பேச வச்சுட்டீங்கன்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் அதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் உடனே அத்தை இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் எதுவுமே கவலைப்படுற மாதிரி இல்லை, இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்களா அது எனக்கு போதும், ஒரு அம்மாவை நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அது போக இதுவும் சொல்கிறாங்க, நம்ம அத்தை தானே சொன்னால் சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராதிகா கேட்குறாங்க, நம்ம அத்தையா அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அதுக்கப்புறம் பாக்யா கண்டுக்காம தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செடியன், ஜெனி, அமிர்தா, எழில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தூரமாக கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்யா. இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க வியூவர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கின்னு இல்லை, இது நான் 2-3 எபிசோட் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக. இந்த வீடியோ பிடிச்சதான் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.